சோளிங்கர் அருகே உடல் நல பாதிப்பால் உயிரிழந்த 9ஆம் வகுப்பு மாணவியின் சடலத்தை உடனடியாக உடற்கூறு ஆய்வு செய்ய வலியுறுத்தி பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டையை அடுத்த இஸ்மாயில் நகர் பகுதியைச் சேர்ந்த தம்பதியர் ஹரிகிருஷ்ணன், செல்வி. இவர்களுக்கு 17 வயதில் விஷால் என்ற மகனும் 14 வயதில் பவித்ரா என்ற மகளும் உள்ளனர். இந்நிலையில் நேற்று மாலை பவித்ராவிற்கு திடீரென வயிற்று வலி மற்றும் மயக்கம் ஏற்பட்டதை அடுத்து அவரது பெற்றோர் உடனடியாக ஆர்கேபேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு, அதனைத் தொடர்ந்து சோளிங்கர் அரசு மருத்துவமனைக்கும் கொண்டு சென்றனர். அங்கு பவித்ரா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனை அடுத்து பவித்ராவின் சடலத்தை உடற்கூறு ஆய்வு செய்ய வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்ட உள்ளதாக அவரின் பெற்றோரிடம் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதனை ஏற்க மறுத்த பவித்ராவின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சோளிங்கர் அரசு மருத்துவமனையிலேயே காலதாமதமின்றி உடற்பரிசோதனை நடத்தி சடலத்தை ஒப்படைக்க வேண்டும் என கூறி அரசு மருத்துவமனை முன்பு திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சோளிங்கர் காவல்துறையினர் பவித்ராவின் பெற்றோர் மற்றும் உறவினர்களை சமாதானப்படுத்தி காலதாமதம் இன்றி சோளிங்கர் அரசு மருத்துவமனையிலேயே உடற்கூறு பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தனர். இதை ஏற்று அனைவரும் கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.